Taste the Daily. கத்தியால் வெட்டியும் பற்களை உடைத்தும் கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. சென்னை புளியந்தோப்பிலே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருக்கு சாதி வன்கொடுமை சாதி பெயரை சொல்லி தலையில் கத்தியால் வெட்டியும் இரும்பு கம்பியால் பற்களை உடைத்தும் துடிக்க மிகப்பெரிய கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவன் அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மாணவனுடைய பெற்றோர் ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் ஆட்சியிலே காவல் நிலையத்திலே புகாரளித்தால் சாதிய வன்கொடுமை வழக்கு மட்டும் பேருக்காக பதிந்துவிட்டு கொலை முயற்சி கொலைவெறி தாக்குதல் வழக்கு கூட பதியவில்லை என்று அவர்கள் காவல் நிலையத்திலே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய சம்பவம் தான் வேதனுடைய உச்சமாக இருக்கிறது என்று அந்த பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். சென்னை நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்தவர் ரித்தீஷ் இவர் பட்டியலினத்த சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக தன்னோடு படிக்கக்கூடிய தோழியாக இருக்கக்கூடியவர் தனது செல்போனில் இருந்து பாடப்புத்தகம் ஒன்று வேண்டும் என்று கேட்டதாகவும், இந்த பள்ளி மாணவன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு அந்த படிக்கக்கூடிய ரித்தீஷ் என்கிற மாணவன் தனது தோழிக்காக புத்தகங்களை கொண்டு சென்றிருக்கிறார். நேற்றைய தினம் புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய தோழியினுடைய வீட்டிற்கு செல்லுகிற போது வீட்டிலே இருந்த தோழியினுடைய சந்தை சரவணன் மற்றும் யோகேஷ் அவருடைய உறவினர் ஆகியோர் மாணவன் ரித்தீஷை கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கிறார்கள். அதாவது அவரை தாக்குகிற போது கையில வைத்திருந்த கத்தியை வைத்து தலையிலே 2 முறை வெட்டி இருக்கிறார்கள். 3வது முறை வெட்டுகிற போது அந்த கத்தி செவுத்திலே பட்டு உடைந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக கத்தி உடைந்தவுடன் கீழே இருந்த இரும்பு கம்பியை எடுத்து முகத்தின் மீது குத்தி பற்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. துடிக்க ரத்தம் சொட்ட அந்த மாணவன் வீட்டில் இருந்து பதறி அடித்துக் கொண்டு வெளியே வந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக தகவல் அறிந்த அந்த ரித்தீஷ் என்கிற மாணவனுடைய பெற்றோர் தலைமைச் செயலக காலனி காவல் நிலையத்திலே புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரை பெற்றுக்கொண்ட ஃபெயிலர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியிலே காவல்துறை சாதிய வன்கொடுமை புகார் மட்டும் பதிவு செய்து வழக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். மாணவன் மீது கத்தியால் வெட்டியது குறித்தோ அதே போன்று கம்பியால் அடித்தது குறித்தோ எந்த விதமான கொலை முயற்சி வழக்கோ கொலைவெறி தாக்குதல் வழக்கோ பதியப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கத்தியை கொண்டு வெட்டுகிற அளவுக்கு இந்த மாணவன் என்ன தவறு செய்தார்? புத்தகங்களை கொண்டு சென்ற மாணவனுக்கு இப்படிப்பட்ட அநீதி நடந்திருக்கிறது. பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்கிற ஒரே காரணத்திற்காக காவல் நிலையத்தில் இது போன்று இரட்டடிப்பு செய்யப்படுகிறது என்கிற வேதனையோடு அந்த பெற்றோர் இன்று காலையிலிருந்தே அந்த இரத்த காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சிறுவனுடைய அந்த வேதனை ஒருபுறம், தனது குழந்தைக்கு ஏற்பட்ட வலி அந்த ரணம் ஆறுவதற்குள்ளாகவே காவல் நிலையத்தில் இப்படிப்பட்ட அட்டுழியத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாக்குதல் நடத்திய சரவணன், லோகேஷ் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு மட்டும் சட்டமன்றமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொலை செய்ய முயற்சியோ அல்லது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்தோ வழக்கு பதிவு செய்யவில்லை. தலைமைச் செயலக காலனி காவல் நிலையத்தில் ஏற்கனவே இதே போன்று குதிரை பாகனாக இருந்த விக்னேஷ் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அரங்கேற்றம் அங்கே நடந்திருக்கிறது. தற்போது சாதிய வன்கொடுமை புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அந்த பெற்றோர் காலையிலிருந்து அங்கேயே இருக்கிறார்கள். தனது மகனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு சரியான முறையில் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் காவல் நிலையத்தை விட்டு நாங்கள் அகலமாற்றோம் என்று அவர்கள் அங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள். செய்தியாளர்களையும் சந்திக்க போவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் ஆட்சியில் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை புகார் அளித்தால் உரிய புகார் அளிப்பதில்லை. குறிப்பாக உடன்பிறப்புகள் எந்த தவறுகள் செய்தாலும் அவர்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கிறது. தற்போது சாதிய வன்முறை வெறியாட்டத்தால் ஒரு பள்ளி மாணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யவில்லை என்பது வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. கொலை முயற்சி, கொலைவெறி தாக்குதல் உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் என்ன காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற வேதனையோடு அந்த பாதிக்கப்பட்ட சிறுவனுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் காவல் நிலையத்தில் தற்போது தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இன்னும் கூட அந்த வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்கிற வேதனையோடு அவர்கள் கூறி வருகிறார்கள். உடனடியாக பாதிக்கப்பட்ட மாணவன் மீது அந்த மாணவனுக்கு நீதி கிடைக்கும் வகையிலே அந்த பெண்ணினுடைய தந்தை மற்றும் உறவினர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பெற்றோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.